ஈஷா யோகா மகா சிவராத்திரி விதிமுறைப்படி நடத்தப்படுகிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? அதாவது கோவில் உள்ள ஈசா யோகா மையம் சார்பில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையை சேர்ந்த சிவஞானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈசா மையம் யோகா மையத்தின் சார்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஈசா மையத்தில் கூடுகிறார்கள் என்றும், ஈசா மையம் நடத்தும் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியால் வெள்ளியங்கிரி வனச்சூழல் பகுதியை பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த காலங்களில் குறிப்பாக ஈசா யோகா மையம் நடத்திய மகா சிவராத்திரி நிகழ்ச்சி 7 லட்சம் பேர் உரையாற்ற கூடியதால் அங்கு அந்த கழிவுநீர் ஏராளமாக கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதாகவும், இதனால் வனப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும், வனப்பகுதி மட்டுமல்லாமல் அருகில் உள்ள விவசாய நிலங்களும் மாசுபடுத்தப்படுவதாக கூறியிருந்தார். எனவே அதாவது அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபில் ஒலி அளவை விட அதிகமான அளவில் நிகழ்ச்சி ஏற்படுவதாகவும், நிகழ்ச்சி வனப்பகுதி நடத்தப்படுவது விதிமுறை மீறிய செயல் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஈசாவில் முறையான கழிவுநீர் பிரிப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், எனவே அதை செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் K. ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஈசா யோகா மையத்தின் சார்பில் நடத்தப்படும் சிவராத்திரி விழாவின் போது எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்றும், பசுமை தீர்ப்பாய உத்தரவு மீறப்படுவதாகவும் மனிதாரத்த வழக்கறிஞர் வாதிட்டார். ஈசா யோகா அறக்கட்டளை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் தன் நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு வாங்க மறுத்ததால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மனுதார வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், ஈசா யோகா மையத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டும் இதே போன்று கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்தார் என்றும், திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் செய்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கு ரவீந்திரன் விதிமீறல் இருந்தால் அதிக நடவடிக்கை எடுப்பார் என்றும், சிவராத்திரி விழா நிகழ்ச்சியின் போது விதிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறார் என்பது ஆய்வு செய்து வருவதாகவும், அதே போன்று அறிக்கை தாக்கல் செய்ய தயாரிப்பதும் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விழாவில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறார் என்பது குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.